தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சேலம் நீதிமன்ற வளாகத்தில் பிரபல ரவுடி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றம் வந்த ரவுடி ஜானை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், அங்கு என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தாரா. அதாவது சேலம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஜான் பிரபல ரவுடியாக இருக்கிறார். இந்த பகுதியில வந்துட்டு ஏற்கனவே இருந்த பிரபல ரவுடிகள் நெப்போலியன் மற்றும் சின்னதுரை ஆகிய கொலை வழக்குகளில் வந்துட்டு இந்த ஜானும் வந்து ஒரு முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். இது மட்டும் இல்லாம ஜான் மீது வந்துட்டு ஆள் கடத்தல், வழிபறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் வந்து நிலுவையில் இருக்கு. கடந்த 2017ஆம் ஆண்டு வந்து நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு ஒன்றில் வந்துட்டு இவர் சிறையில் இருந்தார். இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா 4 நாட்களுக்கு முன்புதான் வந்து இவர் வந்து பிணையில் இருந்து வெளியே வந்தார். அந்த பிணையில் வந்து நிபந்தனைகளும் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் தினம்தோறும் வந்து கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது ஏற்கனவே இருந்த வேறு ஒரு சில வழக்குகளுக்காக சேலம் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் வந்துட்டு விசாரணையாக ஆஜராகியிருந்தார். அவர் தனது மனைவியோட வந்து கார்ல வந்திருந்தார். நீதிமன்ற வளாகத்துல சென்ற போது ஜான் வருகைக்காக வந்து காத்திருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக வந்து காரில் இருந்து இறக்க முயன்றனர். ஜான் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த நேரத்துல சுதாரித்து கொண்டு அங்கிருந்து தப்பி செல்வதற்காக முயன்றுள்ளார். இருந்த போதும் வந்து காவலர்கள் குண்டுகட்டாக அவரை வலுக்கட்டாயமாக காரில் இருந்து இறக்கி அவரை வந்து நீதிமன்ற வளாகத்தில் வெளியே இருந்த காவல் வாகனத்தில் ஏற்றி சென்று அழைத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக வந்து காவல்துறையிடம் வந்து கேட்டபோது இவர் வந்துட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அவர் கையெழுத்திட வரவில்லை என்பதற்காக அவரை கைது செய்ததாக வந்து காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க. இருந்த போதும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரபல ரவுடியான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.